அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஒரு சத்சங்க டிஸ்கஷனாக இந்த மெசேஜுக்கு நாம் விளக்கம் கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றோம். மெசேஜை நான் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். உணர்பவன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. அதை நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். நான் முதல்ல வாசிக்கிறேன். உணர்பவன் இல்லாமல் உணர்வு இருக்குமா அப்படின்னு கேட்கறதுல இந்த இடத்துல நீங்க எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம்னா, அனுபவிப்பவனே இல்லாமல் அனுபவம் இருக்குமா, பார்ப்பவனே இல்லாமல் பார்க்க முடியுமா, பார்த்தல் என்ற உணர்வு இருக்குமா, இப்படி நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம் இல்லையா. உணர்பவன் இல்லாமல் உணர்வு இருக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இதை மட்டும் எடுத்துக்கோங்களேன். அனுபவிப்பவன் இல்லாமல் அனுபவம் இருக்குமா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வார்த்தையை நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து எண்ணங்களுடன் கூடிய உணர்வில் இது சாத்தியம் இல்லை அப்படின்னுட்டும், அதாவது அனுபவிப்பவன் இல்லாமல் அனுபவம் என்பது எண்ணங்களுடன் கூடிய உணர்வில் சாத்தியம் இல்லைன்னுட்டும், அதுக்கு ஏன்னா உணர்பவன் மையமாக வைத்துத்தான் உணர்வே தோன்றுகிறது. ஏன்னா அனுபவிப்பவன் மையமாக வைத்துத்தான் அனுபவமே ஏற்படுகிறது. ஆனால் எண்ணங்களற்ற பரபிரம்ம உணர்விலே உணர்பவன் என்றோ உணரப்படும் பொருள் என்றோ தனியாக எதுவுமே இல்லை. எதையும் மையமாக வைத்து அது இல்லை. பிரியம் பிரகாசமாக அது மட்டுமே இருக்கின்றது என்று பதில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஜஸ்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு டீட்டெயிலா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா மெசேஜ் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் புரியுற மாதிரி தெரியல. அது ஒவ்வொரு நாளைக்கு மணிக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணாலே புரிய மாட்டேங்குது. இது ஒரு கிளிம்ஸ் தான், நீங்க எனக்கு புரியணும். அதாவது எனக்கு ஒரே வரியில எப்படின்னா, இப்போ நான் உடல் மனம் புத்தி நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த எண்ணங்களுடன் கூடிய இருக்கும்போது உணரப்படுவது வந்து மாயை. அது உணரப்படுவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உடல் மனம் புத்தி வந்து என்ன செய்யுதுன்னா அது வந்து கருவி, அது ஜஸ்ட் ஜடம். அது உணருது அப்படின்னா அது வந்து மாயையில வந்துடும். ஏன்னா மாயையில உருவானது அந்த பரபிரம்மன் தான் நித்தியமானது. இந்த சதாசிவ பிரம்மேந்தர் இருந்தார்ல, வெட்டும் போது கீழே விழும்போது ஒண்ணுமே, ஆனா உணர்பவன் அந்த ஒரு உணர்ந்தவன் இருந்தான்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவரு அந்த ஸ்திதியில இருந்தாரு. நான் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னா ஒரு அனுபவத்தை சொல்லிட்டேன்னா நான் வந்து எண்ணங்களோடு கூடிய ஒரு உணர்வை அனுபவித்தேன். அங்க உணர்பவன் உடல் மனம் புத்தியில நான் நடிச்ச இப்ப நான் நடிகனா இருக்கேன்னா நான் ஒரு எல்லா ரியாக்ஷன் நடிக்கிறேன்னா திருப்பி வந்து என் படம் எடுத்து போட்டு பாக்குறேன். அந்த தசாவதார படத்துல அந்த 10 அவதாரத்தையும் நான் பாக்குறேன். அது வந்து மாயை. அங்க உணர்பவன் அப்படிங்கிறது அதுதான் எண்ணங்கள் உள்ள நிலை. நீங்க ஃபர்ஸ்ட் கோடிட்ட காட்டுற நிலை வந்து எண்ணங்களோட கூடிய இருக்கும்போது உணர்பவன் அங்க யாருன்னா அந்த உடல் மனம் புத்தி சொல்லுவோம். உடல் மனம் புத்தியே அங்க கருவி சொல்லிட்டேன்ல, அங்க உணரப்படுவது யார் அப்படிங்கும்போது அங்க யார் இருக்கும், அங்க வந்து நான் தான், ஆனா நான் இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். அங்க நடிச்சது அங்க யாரு ஒரு டேக்க சொல்றாங்க உணர்வு பூர்வமா அங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், எண்ணங்களை வைத்து நடிப்பதால் அது வந்து எண்ணங்கள் வச்சுதான் நடிக்கிறேன். பட் வந்து என்ன உணர்பவன் யாருன்னா அந்த 3 ஜடம் அப்படின்னா நான் எப்படி நடிக்கிறேன் அப்படின்னா உணர்பவன் அங்கே வந்து ஒரு இதை காட்ட முடியுது. அந்த நிலை தான் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு புரிஞ்சது. ஆனா என்னால டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சதாசிவ பிரமேந்தர் வந்து நடந்தாரு, போனாரு, இருந்தாரு. அந்த படுத்திருக்கும் போது திண்ணையில சொல்லும் போது கீழே அந்த தலையை கீழே வச்சார்ல, அது வந்து எண்ணங்களுடைய கூடிய நிலை. ஆனா உணர்ந்தது யாருன்னா அந்த 3 அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சொல்லலாம் அந்த 3 தான். உடல் மனம் புத்தியை கொண்டுதான் அந்த எண்ணங்களுடைய நிலையில அனுபவிச்சாரு அப்படிங்கலாம். இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, வினோதினி எப்பயுமே ரொம்ப டீப்பா பேசுறானா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறானா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியல.
என்ன புரிஞ்சுக்கிறா அப்படின்றது நான் இதைத்தான் நினைச்சு பேசினான்னு மட்டும் கடைசியில சொல்லுமா, ஓகேவா? ஸோ ரெண்டா அழகா பிரிச்சு பேசுறான். ஒண்ணு மாயையில இருக்கின்ற நிலை, எண்ணங்களுடன் கூடிய நிலை. இன்னொன்னு அந்த பிரம்மத்தில் இருக்கின்ற நிலை அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கிறா. பிரிச்சுக்கிட்டு மாயைக்கு இந்த சினிமா உதாரணங்களை சொல்றா, நடிகர் எக்ஸாம்பிள் சொல்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நடிகன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா, நான் அவனை அடித்தேன். ஒரு ஹீரோ வந்து வில்லன் அடிக்கிறான், இல்லைன்னா நான் அவளை காதலிக்கின்றேன், ஹீரோ வந்து ஹீரோயினை காதலிக்கிறான். அப்போ அனுபவிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான், அனுபவிக்கும் பொருள் அப்படின்னு ஹீரோயின் ஒருத்தர் இருக்கா. அவனுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வருகிறது, சரியா? இது மாயையில இந்த மாதிரி ஏற்படுகிறது. அப்போ அனுபவிப்பவன் இல்லாமல் அனுபவம் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது வாய்ப்பே இல்லை. எப்போ அப்படின்னா மாயையில அப்படின்னு சொல்ல வர. மாயையில திரிபடிகள் இருந்தா மட்டுமே தான் அனுபவம். திரிபடிகள் இல்லைன்னா மாயையில அனுபவமே கிடையாது. ஏன்னா அனுபவிக்கிறவன் அப்படிங்கிறப்ப வந்து ஹீரோ இருக்கான் அப்படின்னா அந்த பெண் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும், அந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன்னு அவன் ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அந்த அனுபவம் ஸ்டார்ட் ஆகும். நான் அவளை காதலிக்கின்றேன் அல்லது அவளுக்காக இயங்குகிறேன், அது ஒரு ஃபீல். இப்படி அவனுக்குள்ள எக்கச்சக்கமான அனுபவங்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா இந்த ஹீரோவை மையமாக வைத்து வருகிறது. அனுபவிப்பவனை மையமாக வைத்து, அனுபவிக்கப்படும் பொருளையும் மையமாக வைத்து அவனுக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. இது வந்து மாயையில தான் நடக்கணும் மட்டும் சொன்னான். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிற அசம்ஷன்ல நான் பேசிட்டு இருக்கேன், சரியா? இது மாயையில இப்படி நடக்குது. ஆனா சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி கேஸ்ல அப்படி இல்லை அப்படிங்கிற. அதாவது அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம் இதெல்லாம் வச்சுதான் அவர் அனுபவிச்சாரா அப்படின்னா இல்ல. அவ வந்து அந்த திண்ணை எக்ஸாம்பிள் வந்து எண்ணங்களுடன் கூடிய அனுபவம், அது மாயையுடன் கூடிய அனுபவம், அதை விட்டுரும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்பான் சதாசிவ பிரம்மேந்திரருக்கு. அந்த புறத்துக்கு போன எக்ஸாம்பிள் எடுத்துப்பான். அந்த புறத்துக்கு அவர் போனார், அனுபவிக்கிறவனும் இல்லை, அனுபவிக்கப்படும் பொருளும் இல்லை, ஆனா போனார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த புறத்துக்கு செல்லுகிறேன். அந்த புறம் அப்படிங்கிறத அனுபவிக்கப்படும் பொருள். சதாசிவ பிரம்மேந்திரன் ஆகிய நான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருந்துகிட்டு அந்த அந்த புறத்தை அனுபவித்தாரா அப்படின்னா இல்லை. இங்க எக்ஸ்பீரியன்ஸரே இல்லை, ஆனா கை துண்டை விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை விடு, அவர் நடந்து போகும்போது அவர் ஜீரோல போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தெர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிரம்ம உணர்வு எக்ஸ்பீரியன்ஸ், தெர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு சப்ஜெக்டும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை. சப்ஜெக்டும் இல்லாம ஆப்ஜெக்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. வெட்டின எக்ஸ்பீரியன்ஸை விட்டுரு, வெட்டின எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவர் எண்ணங்கள் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணங்கள் வேணும்ல. அதுக்கப்புறம் எண்ணங்கள் கொண்டு வந்து அவர் வந்து கையை மாற்றுறதெல்லாம் யோசிக்காதீங்க. அவர் நடந்த அந்த புறத்துக்குள்ள போனார். அவர் மரக்கட்டையா பிரம்ம உணர்வுல போனார். இப்போ உணர்வு இருக்கு, உணர்வுனால என்ன அனுபவம் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்ட் இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்று சதாசிவ பிரம்மேந்திரன் உதாரணத்தின் வாயிலாக பிரம்ம உணர்வை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றார். மாயா உணர்வுல அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி திருப்படிகள் இருந்தா மட்டும்தான் அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல ட்ரை பண்றாளா? வேற ஏதாவது ட்ரை பண்ணியாம இதைத்தான் சொல்ல வந்தியா? இதுதான் நான் இந்த திருப்பதி நீங்க ஃபர்ஸ்ட் மாயையில வந்து நான் அனுபவிக்கிறேன் எண்ணங்களுடைய கூடிய நிலையில அங்க யார் அனுபவிச்சாங்கன்னா அந்த கேரக்டர் பேரை சொல்லிடலாம். ஆனா இங்க வந்து சதாசிவ உணர்பவன் யார் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா சாக்ஷாத் அந்த பரபிரம்மம், ஆனா உணரலன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நம்ம டே லைஃப்ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்போம். அங்க வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் இந்த நீங்க சொல்ற அந்த 3 நிலையிலையும் இருந்திருப்போம். ஆனா நம்மளுக்கு பிறகு நம்மளை பார்த்தவங்கள வேணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம், நம்மளால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நீங்க சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெரி நைஸ், வெரி நைஸ். அவர் கடைசி என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம அமிர்த அனுபவனுடைய ஒரு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றா. அதுல ஒரு சாப்டர் முழுக்க சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு சாப்டர். அதுல ஃபுல்லாவே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் சச்சிதானந்தத்தில் இருக்கிறேன்னு நீ சொன்னேன்னா நீ சச்சிதானந்தத்தை இல்லைங்கிறாரு. ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஃபீலிங்ல இல்ல நீ பேசிட்டு இருக்க. சச்சிதானந்தம்ங்கிறது ஆப்ஜெக்ட் மாதிரியும், நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மாதிரியும்,
நீ அந்த சச்சிதானந்தத்தை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லும் போதே அது திரிபுடிகளுடன் கூடிய மாயா அனுபவம், அது பிரம்மானுபவம் கிடையாது அப்படிங்கிறார். அதை சாப்டருக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றாரு. சச்சிதானந்தத்தை உணராதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. வினோதினி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றா, அதை நீங்க மாயையில கேரக்டரை காட்டிடலான்னா, நான் அவளை காதலித்தேன், யார் யாரை காதலிச்சாங்க காட்டிடலான்னா, சப்ஜெக்ட் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸரை காட்டிடலாம். ஆனா சதாசிவ பிரம்மேந்திரனுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸரை நீங்க காட்டவே முடியாது. சச்சிதானந்தம் நான் சச்சிதானந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோயேன், அப்ப நானும் வருதில்லை. அது மாயைக்குள்ளதான் அப்படி பேச முடியும். உண்மையான பிரம்மானந்தத்துல அது இருக்காது என்று அந்த அமிர்தன்பவின் சாப்டரை சுட்டிக்காட்டி விளக்கி இருக்கின்றாய். ஓகே, வெரி நைஸ். சொல்றா. சிம்பிளா சொல்றேன். இப்ப இது வந்து மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டா பேச கேட்கல. அது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன். அதை வந்து நான் கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். நார்மலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் போது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறது 3 விஷயத்தை வச்சு தான். ஒன்று உடம்பு, மனசு, புத்தின்னு போயிடும். இதை வச்சு தான் ஆப்ஜெக்ட் வந்து உடம்பு, மனசு, புத்தி, இது 3 தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இது 3 தான் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3 தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்போ நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேட்ட என்ன சொல்லுவேன் நான்? என்னை வந்து தொட்டாங்க, இல்லை நான் வந்து ஒரு பொண்ணை வந்து முத்தம் கொடுத்தேன், இல்லை நான் வந்து இங்கே ஓடி போய் கீழே வந்தேன், இதெல்லாம் வந்து என் உடம்பை வச்சு சொல்றேன். ஓகேவா? அதே நான் அந்த 3 அதான் ஒன்று உடம்பு வச்சு சொல்லுவேன், அடுத்து மனசை வச்சு சொல்லுவேன். மனசு எப்படி சொல்லுவேன்னா ஆப்ஜெக்ட் வச்சு மனசை வச்சு சொல்லுவேன். அவன் என்னை பார்த்த உடனே எனக்கு இது வந்தது. ஆப்ஜெக்ட் வச்சு நான் மனசு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வச்சு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். நான் உடம்பு எடுத்துக்கணும். உடம்பை வச்சு கூட உடம்புக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமா தானே உடம்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. நான் விழுந்தேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன அடிப்பட்ட மட்டும். நீ எதில் விழுந்தாய்? தரையில் விழுந்தாய். தரையில் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தானே. தரையில் ஆப்ஜெக்ட். அதாவது நான் எப்படி நான் எடுத்துப்பேன்னு சொல்றேன். நான் நீங்க சொல்றது லாஜிக்கலா கரெக்ட். இது மூலியமா தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஆனா நான் எப்படி எடுத்துப்பேன்னா, எனக்கு அடிப்பட்டது, இந்த அடி புண்ணு இருக்கு, இல்ல எனக்கு வந்து யாரும் வந்து மசாஜ் பண்ண நல்லா இருக்கு. ஸோ அந்த உடம்புல ஏற்படுற இதை வச்சுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்னால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. உடம்புல ஏற்படுற மாற்றத்தினால மசாஜ் பண்றதுனால, மசாஜ் பண்ணி என் உடம்புல ஒரு இது நடக்குது இல்ல, அந்த ரியாக்ஷனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பண்ணானு. அப்ப நான் என்ன ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லனா, நான் எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஆமா ஆமா ஆமா. அடுத்து வந்து மனசு மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுத்துப்போனா ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க சொல்ல அடுத்ததாக நான் இப்போ ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து வந்து அவளே சொன்னாலோ, இல்லை வந்து எனக்கு பிடிச்ச டிஷ் நான் சாப்பிட்ட உடனே இருக்கும் உள்ள ஃபீல் வரும். பிடிச்சது பார்த்த உடனே, சாப்பிட்ட உடனே கூட நாக்கு வந்துடும். பார்த்தோன்னே எனக்கு உள்ள ஃபீல் வரும். இல்லை நான் திங்கிங்ல போகும்போது எனக்கு உள்ள ஃபீல் வரும். ஸோ திங்கிங் வந்து அங்கே எதுவுமே இருக்காது. சரி, திங்கிங் அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா எனக்கு மனசுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். என்ன மூலியமா இல்ல, மனசுல. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு மனம், புத்தி, சாரி உடல், மனம் இந்த ரீதியில எக்ஸ்பீரியன்ஸ் வருது. 3 ஆக்சுவலா. புத்திக்கு அப்புறமா சொல்லு. இந்த 2 சொல்றேன். உடல் மூலமாக நான் எக்ஸ்பீரியன்ஸை பெறும்போது, இங்க அவன் சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சப்ஜெக்ட் திரிபுடிகள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உடல் வழியா அனுபவிக்கிறது இந்த திரிபுடிகள் தான். அந்த சப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா ஃபுல் வெயிட்டேஜ் நான் வந்து உடம்புக்கு தான் கொடுப்பேன். நான் வந்து ஆப்ஜெக்டை பத்தி கவலையப்பட மாட்டேன். செம மசாஜரா இன்னைக்கு, இந்த மசாஜரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு செம மசாஜ்னு சொல்லிட்டு உடலை மையமாக, அதாவது உடலுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுப்பேன் அப்படிங்கிறான். இந்த திரிபுடிகள்ல எனக்கு உடலுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுத்து அனுபவிப்பேன் இந்த உடல் சுகத்தை அப்படிங்கிறான். அடுத்து மனசு சுகத்துக்கு போகும்போது, ஒரு அழகான பெண்ணை பார்த்து விட்டான் அப்படிங்கிறப்போ இவனை டம்மி பண்ணிக்குவான். அவனுக்காக நாயா பேயா இந்த உடம்ப வருத்தர்களோட தயாராகிடும். அவன் வெயிட்டேஜ் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்ஜெக்ட் போயிடுது. சரியா? வெயிட்டேஜ் ஆப்ஜெக்டுக்கு பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெறுகிறேன். இதை நான் மனதால் அனுபவிப்பது அப்படின்னு சொல்ல வரதா புரிஞ்சுக்கிட்டேன். கண்டினியூ. சோ புத்தி என்பது ப்ராசஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருவேன். புத்தி ப்ராசஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பாஸ் எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணு தெரியுமா, இந்த பொசிஷன் அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு நான் எப்படி பண்ணேன்னு யோசிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சி பண்ணா பிடிக்காம பண்ணலாம் யோசிக்க மாட்டேன். அந்த பக்கம் ஆப்ஜெக்ட் என்ன ஃபீல் பண்ண யோசிக்க மாட்டேன். அந்த ப்ராசஸ் என்ன அதை மட்டும் இது பண்ணி யோசிக்கணும்.
இது வந்து புத்தியில போயிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா ஒன்று வெயிட்டேஜ் போயிடுது, ஸோ அனுபவம் அதுக்கு போயிடுது. ஸோ இந்த அனுபவம் வந்து நம்ம அனுபவமா கன்சிடர் பண்றது இல்லை. ஸோ இந்த அனுபவத்துக்கு இப்போ நான் சொன்ன 3 அனுபவத்துக்கும் எதனா ஒன்று தேவைப்படும் கண்டிப்பா. ஆனா இந்த பிரம்ம அனுபவம்னு சொல்றீங்களா, அதாவது ஆக்சுவல் அனுபவம்ன்றது வந்து இது இது மூணுலையுமே இருக்காது. ஸோ நேற்று நம்ம கிளாஸ் பார்த்தோம்ல, நான் மூணுமே இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு, நான் உடல் இல்லை, மனம் இல்லை, இது இல்லை. ஸோ இதை தாண்டி நான் ஒன்று பண்ணுவேன்ல, அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இது மூணுமே இருக்காது. ஸோ அதுதான் சதாசிவ பெருமிது. அவர் வந்து உடலுக்கும் இது கொடுக்கல, அந்த எக்ஸாம்பிள் எடுத்து உடலுக்கும் இது கொடுக்கல, மனசுக்கும் இது கொடுக்கல, அந்த ப்ராசஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவர். அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது அவருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பல் தைக்கிறது வச்சு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. காலையில இருந்து பல் தைக்கிறேன். பல்லு தைக்கும் போது எனக்கு நல்லா இருக்கணும், எனக்கு ஃபீல்ஸ் குட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல் தேய்ச்சுன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு பல்லுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று அந்த ப்ரெஷ் நல்லா, ப்ரெஷ் வந்து ஒரு இது கொடுக்கணும், அந்த பேஸ்ட் வந்து இது கொடுக்கணும் சொன்னா ஆப்ஜெக்ட்ல போயிடணும், அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எனக்கு. அந்த பேஸ்ட்னால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று பல்லு சூப்பராக வளைக்கிட்டேன், சூப்பர் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது மூணுமே இல்லாம பல் தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலா. அது வந்து மேபி நம்ம இப்ப தெரியாம இருக்கலாம். தமசிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதை சொல்ல வரல. அது மூணுமே வந்து இது எதுக்குள்ளே எடுக்காது. அப்பயும் ஒரு ஆழமா பார்த்தா உடம்புல இருக்கும் அது, ஆனா மூணுமே எடுத்துக்காது. ஆக்சுவலா இந்த மூணுமே இல்லாம, அந்த பல் தைக்கிறதுல மூணுமே இல்லாம நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது நம்ம இப்ப கன்சிடர் பண்றது இல்லை. பட் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா அதுதான் வந்து இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோ பொருள் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்றேன். ஓகே, விஷ்ணு சொன்னதான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வரலாம் அவனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், இருந்தாலும் நான் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நம்ம வந்து அன்னியன் பட எக்ஸாம்பிளோட அவன் லிங்க் பண்ணி பேசினதையும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஸோ அதோட லிங்க் பண்ணிக்கோங்க, இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அந்த அன்னியன் படத்தில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னா, அவனுக்குள்ள 3 பர்சனாலிட்டி இருந்தது. ஆனால் அந்த 3 பர்சனாலிட்டி இருந்ததுன்றது அவனுக்கே தெரியாமல் இருந்தது. யாருக்குன்னா வெயிட்டேஜ் ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் அவன் கொடுத்து வச்சிருக்கும் போது. ஸோ ஒரு கேரக்டருக்கு மட்டும் அவன் வெயிட்டேஜ் கொடுக்கும்போது இந்த 3 கேரக்டர்ஸுக்குமே ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக வெயிட்டேஜ் கொடுத்து வச்சிருந்தது. சரியா? ஒன்று வந்து பர்ஃபெக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறதுல வெயிட்டேஜ் கொடுத்து வச்சிருந்தது. இன்னொன்று வந்து ரூல்ஸ் ஆகுது மண்ணாவது, நியாயத்தை எப்படி வேணா அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறான். இன்னொருத்தன் வந்து லவ்வுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறான். இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொன்றுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் பேஸ்டாவோ ஆப்ஜெக்ட் பேஸ்டாவோ இதெல்லாமே மையமாக வச்சு அமைகின்றத போல ஒரு சூழல் அங்கே ஏற்படுகின்றது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா ஒரு மாயை உண்மை என்று நம்பும் போது அந்த உண்மையில கண்டிப்பா திரிபுடிகள் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஆனா அதுவே நீங்க அன்னியன் படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன்ல காட்டக்கூடிய அந்த நபரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3லயும் அட்டாச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பயும் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதுக்குமே அவன் வெயிட்டேஜ் கொடுக்கல. வெயிட்டேஜ் கொடுக்கலன்றதுக்காக அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வெயிட்டேஜ் கொடுக்கும்போது யூ கேன் ஏபிள் டு ஷோ தட் இவன் தான் இவன் அனுபவிக்கின்றவன் அப்படின்னு நீ சொல்ல முடியும். ஆனா எப்படி வெயிட்டேஜே கொடுக்கலையோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா அனுபவம் இல்லைன்னு இல்லை, அவனுக்கு ஸ்டில் ஒரு அனுபவம் இருக்கு. வித்தவுட் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கூட அவனுக்கு அனுபவம் இருக்கு. அவன் சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கறது இல்லை, ஆப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கறது இல்லை, ப்ராசஸ்க்கும் வெயிட்டேஜ் எதுக்குமே வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவன் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. எதுக்குமே வெயிட்டேஜ் கொடு, ஆனா ஒரு அனுபவம் இருந்ததே. ஸோ அந்த அனுபவத்திற்கு சப்ஜெக்டோ ஆப்ஜெக்டோ எதுவுமே தேவையில்லை. அது சச்சிதானந்த சுயரூபமாக சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்வதாக உணர்ந்தேன். நம்ம ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3க்கு வெயிட்டேஜே கொடுக்காம எப்படி நான் ஒரு விஷயத்த பண்றதுன்னு உங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மேபி 3க்கு 100% வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா, எனக்கும் 100%, ப்ராசஸ்க்கு 100%, இதுக்கும் 100% கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணலாம். நம்ம அதாவது ஒன்றுக்கு மட்டும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்காம ஈக்குவல் வெயிட்டேஜ் எல்லாத்துக்குமே கொடுத்தா ஓரளவுக்கு அந்த இது வாய்ப்பு இருக்குன்றது இன்னொரு பாட்டு. நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா 3 பர்சனாலிட்டிக்கும் நம்ம வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்திருந்தா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரான். சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ், ஆப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் அண்ட் ப்ராசஸ் அப்கோர்ஸ் இதுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணினா அதுவும் பிரம்மானந்தமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கான்.
கண்டிப்பா உண்மைதான், அதுவும் உண்மைதான். பட் அது எப்ப கொடுக்க முடியுங்கிறது தான் இங்க மேட்ரு. அணுவை மதத்துக்கு போயிட்டான், சரியா? அது எப்ப கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீ ஒன்னஸ் ஃபீல்ல இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். சப்ஜெக்ட் வேற, ஆப்ஜெக்ட் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் வேதரிக் மெத்தட் இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, வெயிட்டேஜ் கொடுக்காதே அப்படிங்கிறதுல நீ ஜெயிக்க முடிஞ்சா நீ உன்னால வெயிட்டேஜ் ஈக்குவலா கொடுக்கறதுலயும் ஜெயிக்க முடியும், சரியா? நான் ஈக்குவலா வெயிட்டேஜ் கொடுக்குறேங்கிற பேர்ல மறுபடியும் நம்ம வந்து மோசம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீ ஆன்சர் சொன்னது தப்பு இல்லைன்னா கூட அது வந்து அணுவை மெத்தட்ல அதையும் சொல்லி இருக்கிறார், ஞானேஸ்வரிலையும் எல்லா வேதங்களையும் சொல்லி இருக்கு. பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா, பிரம்மமே ஜெகமா இருக்கின்றது. இங்க ஜெகத் மித்யா அப்படிங்கறதுல நான் போக்கஸ் பண்ண சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், நோ வெயிட்டேஜ்னு சொல்றேன். ஆனா நீ என்ன சொல்ற, பிரம்மமே ஜெகமாக இருக்கிறது, கிவ் 100% வெயிட்டேஜ் ஃபார் போத் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட். அதாவது இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். வெற்றி, தோல்வி, புகழ், இகழ், இரவு, அதாவது எல்லா டுவாலிட்டிங்கிறதே உனக்குள்ள இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும், சரியா? அப்படி நீ ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கிற பட்சத்துல அது மாயாங்கிற ஃபீலிங் உனக்கு ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கும் போது இது மாயங்கிற தெளிவோட நீ ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். கண்ணனை போல் லீலை செய்யலாம், கண்ணன் அப்படித்தான் லீலை செய்தான், சரியா? பட் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். பட் நம்ம பொதுவாக இன்சிஸ்ட் பண்ணிடுறது என்ன அப்படின்னா, let us give no weightage for subject, object and process and try to be in the பரபிரம்மா அனுபவா. ஏன்னா அஷ்டாவக்ர கீதை ஃபுல்லாக தான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஞானேஸ்வர் ரெண்டையுமே இன்சிஸ்ட் பண்றாரு. ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து அதை மட்டுமே இன்சிஸ்ட் பண்ணல, ரெண்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. ஸோ பொதுவாக நம்ம எடுத்துக்கிறது பிகினிங்ல நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி ஜெயிப்போம், நெக்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொன்னதை எடுத்துக்கொள்கிறேன். ஓகேவா? வேற நீ ஏதாவது சொல்றியா? நான் ட்ரை பண்ணட்டா? சொல்றாங்க. சொல்லுங்க. அதான் ஆன்சரே அதான் நான் சொல்லிட்டீங்க, கொஸ்டின்லயே இருக்கு. அதாவது எண்ணங்களுடன் கூடிய நிலையில தான் அனுபவப்பவன், அனுபவம், அந்த உணர்வு, உணர்பவன் இருக்கு. எண்ணங்களற்ற அந்த பரபிரம்ம நிதி ஸ்திதியில இல்லை இருக்கு. ஏன்னா திரிபுடிகள் அற்ற நிலை, திரிபுடிகள் அற்ற நிலை. இந்த ரெண்டுக்கும் இப்போ விஷ்ணு சொன்னதுல வந்து எனக்கு 2 எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருது. திரிபுடிகள் அற்ற நிலை, அதாவது வெயிட்டேஜ் கொடுக்காத நிலைன்னு பார்த்தா அந்த கோரக்கும்பர் நிலை வருது. அவரும் அங்க இல்ல, அந்த குழந்தையும் இல்ல, அந்த மிதிச்சாரு அப்படிங்கிற ஆக்ஷனும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த திரிபுடிகள் அற்ற இல்லை, நோ வெயிட்டேஜுக்கு. அதுவும் அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, திரிபுடிகளுக்கு 3க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ராமர் கதையை சொல்லுவாங்க. ராமர் சீதையை தேடி போயிட்டே இருப்பாரு, சீதை சீதை சீதைன்னு. அப்படியே அந்த உணர்வுல அப்படியே உணர்ச்சி புலம்பா அழுதுட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பரமேஸ்வரன்ட்ட அந்த சக்தி சொல்லுவா, என்ன இப்படி அழுகிறாரு, சாதாரண மனுஷன் போல, இப்படியுமா, இவர் தான் பரபிரம்ம அதுதானே அவதாரம், ஏன் இப்படி அழுகிறாரு அப்படின்னு சொல்றப்போ, நீ சீதையா வேஷம் விட்டு நீ போய் பார்த்து சீதையா வேஷம் போட்டு போ அப்படின்னு அனுப்புவார் ஈஸ்வரன். இவர் வந்து சீதையா வந்து நிப்பா சக்தி. அவர் பார்த்துட்டே இவளை முன்னாடிதான் கண்ணு முன்னாடி நிப்பா, ஆனா இவர் வந்து சீதை சீதைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்பதான் அவருக்கு புரியும், நீ போய்மா, நான் தான் சீதை வந்திருக்கேன்னு வாயால கூட சொல்றப்ப அவர் சொல்லுவாரு, நீ போய் ஈஸ்வரனுக்கு சேவை பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப இதுல வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தாலும் அந்த திரிபுடிகள் அற்ற நிலை, அதாவது முழு 100% உணர்வுடன் இருப்பதே உணர்வற்ற நிலைன்னு படிச்சிருக்கோம் பரபிரமத்துக்கு. அந்த நிலையில இருக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிளும் அதுக்கும் வந்து அற்ற நிலைக்கு போற ஞாபகம் இருக்கு. ஓகேதாம்மா, எடுத்துக்கலாமா? ஆனா உணர்வு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே சாஸ்வதமா இருக்கிறது தான் பூரண உணர்வு. அதுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்ப சூரியனுக்கு வந்து எப்படி வெளிச்சம் தேவையில்லையோ, தன்னுள் தான் எப்பொழுதும் வெளிச்சமா நிறைஞ்சு இருக்கோ, அதே மாதிரி உணர்வுக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் ட்ரூத்து, அதுதான் கம்ப்ளீஷனும் கூட. அதுக்கு காலையில நீங்க வந்து டீப் ஸ்லீப்ல எண்ணங்களும் இல்லை, புத்தியும் இல்லை, உடம்பும் இல்லை,
இல்லாத நிலையிலையும் நான் இருக்கிறேன், அந்த இருப்பு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஆயிட்டு தான் இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் காலையில எழுப்பினோடனே எழுந்துக்கிறோம், நான் நல்லா தூங்குனேன், சூப்பரா தூங்குனேன் அப்படிங்கறத சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நாக்கு எந்த சுவையை அறியாமல் இருக்கும் போதும் நாக்கு இருக்கிறது என்ற உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வெட்னஸ் அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்ப நாக்குக்கு ஒரு சுவையை வைக்கிறேனோ அப்படின்னா எண்ணங்கள் எப்போ வருதோ, எண்ணங்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த நாக்க வச்சுதான் அந்த உணர்வு, காரம், இனிப்பு, கசப்பு, புளிப்பு அப்படின்னு அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு அடுத்து என்னென்னமோ நிறைய போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அது வரைக்கும் நாக்கு தன்னுடைய சுவையில் எப்பொழுதும் தான் நிறைந்து அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறது. இங்க நாக்கும் இருக்கு, அனுபவமும் இருக்கு, சுவையும் இருக்கு. எப்படி இருக்குன்னா நாக்காகவே இருக்கு. சோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது உணர்வு அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தாலேயோ வேற ஒரு விஷயத்தாலேயோ நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ ஒன்ஸ் இது ஸ்ட்ராங்கா புரிஞ்சது அப்படின்னா நான் என்னுள் எப்பொழுதும் உணர்வு மயமானவனாக நான் நிறைந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடும். அப்போ வெளி சூழ்நிலையில இருந்தோ இல்லைன்னா எனக்கு கருவியாக உபயோகிக்கிறதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் மனம் புத்தியிலையோ நான் டிபெண்ட் ஆக மாட்டேன். எனக்கு விஷயங்கள் வேணும், என்னுடைய இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு இருக்கவே இருக்காது. அப்புறம் ஏன் பிரம்மம் விரிஞ்சது? பேசாம அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே? நாக்கு ஏன் சுவைக்குது? அப்படியே பேசாம பட்னி இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் அப்படின்னா சும்மா நாச்சுக்கும். தெர் இஸ் நோ ரீசன், ஜீரோ ரீசன் விரிஞ்சதுக்கு. விரிஞ்சு இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு தான் தெரியுது விரிஞ்சிருக்கு அப்படின்னு. எங்க இருந்து பார்க்கும்போது? கண்ணாக பார்க்கும்போது. ஆனா பிரம்மத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு எதுவுமே இல்லை. நான் விரிஞ்சாலும் விரியலன்னாலும் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் என்னுடைய அனுபவம் எனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த விரிதலையோ விரியாம இருக்கிறதையும் வச்சு நம்ம பிரம்மத்தை கணக்கு எடுக்கவே வேண்டாம். ஸோ விரிஞ்சா சுகம், விரியலன்னா துக்கம் அப்படிங்கிற கணக்கு எடுக்கவே வேண்டாம். ஸோ சாங்கதேவ் பிரசஸ்தியில 3rd ஓவியில பிரம்மம் பிரம்மமா இட்செல்ஃப் அது நிறைஞ்சுதான் இருக்கும். அது விரிஞ்சிருக்கு விரியல அப்படிங்கிறது ஊனக்கண்ணால் பார்க்கிற நமக்கு தான் அது தெரியுமே தவிர, பட் ஹீ ஹிம்செல்ஃப் அது கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன்மா. ஸோ மிக அழகாக நாக்கின் உதாரணத்தை வைத்து நமக்கு இதை உணர்த்தி இருக்கின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இனிப்பை சுவைத்தேன், நான் கசப்பை சுவைத்தேன், நான் அப்படின்னு வரும்போது அப்ப நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கசப்பான பொருள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அந்த கசப்பை சுவைத்தேன் அப்படிங்கிறது அனுபவம். ஓகேவா? இது அந்த அறுசுவைக்குமே நீங்க பொருந்தக்கூடியதா அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இது இருக்கட்டும். இது எதுல அப்படின்னா எண்ணங்களுடன் கூடிய அனுபவத்துல. எண்ணங்களுடன் கூடிய அனுபவத்துல 6 சுவைகளும் இருக்கின்றது. 6 சுவைக்கேற்ற ஆப்ஜெக்ட்ஸ் தனித்தனியா இருக்கு. அப்புறம் அதை அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிறவன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கட்டும். ஏன்னா எண்ணங்கள் இருக்கு. எண்ணங்களுடன் கூடிய அனுபவத்துக்கு இந்த நாக்கே எக்ஸாம்பிளா காட்டிட்டாதான். அடுத்து பாருங்க, பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறதுக்கு நாக்கு என்பது ஒரு இருப்பு. நாக்குங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. நீ எதையும் தூக்கி அங்கே வைச்சாலும் வைக்கலைன்னாலும் நாக்கு இருக்கு. அது ஒரு இருப்பாக இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு அனுபவமாகவும் இருக்கு. என்னையா சொல்ற? அது சப்ஜெக்டா, ஆப்ஜெக்டா, எக்ஸ்பீரியன்ஸா? நீ எப்படி வேணா வச்சுக்கோ. ஆனா அது இருக்கு. ஆனா அதுவே சப்ஜெக்டா இருக்கு, அதுவே இருப்பாவும் இருக்கு, அதுவே அனுபவமாகவும் இருக்கு, அதுவே ஆப்ஜெக்டாகவும் இருக்குன்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க. ஆனா இருக்கு. இதுக்கு எண்ணங்களாலான சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு சுவை கொடுத்துதான் இதுக்கு அனுபவம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே இல்லைனாலும் அப்படின்னா எண்ணங்களே இல்லைனாலும் அது இருப்பாக இருக்கும் போதே ஆனந்தமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அனுபவம் இருக்கு. அனுபவம் இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? சரி, இந்த அனுபவத்துக்கு சப்ஜெக்ட் யாருன்னு கேட்டா நான் எங்க போய் சொல்றது?
ஆப்ஜெக்ட் யாருன்னு கேட்டா எங்க போய் சொல்றது? சப்ஜெக்டும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை, அனுபவம் இருக்கு. அனுபவமே சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் இருக்குன்னு சொல்லிக்கலாமோ? அல்லது எப்படி சொல்லுவீங்களோ தெரியாது. நாக்கின் உதாரணத்தை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். பிரம்ம உணர்வு என்பது நாக்கு என்ற இருப்பாக இருப்பதுவே பிரம்ம உணர்வு. அந்த இருப்பு இருப்பதால் தானே அந்த எண்ணங்களுடன் கூடிய சுவைகளும் நம்மால் உணர முடிகிறது. அது இல்லை என்றால் அது சுவைகளுமே இல்லை என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் திரிபுடிகள் உணர்வு என்றால் என்ன, திரிபுடிகளற்ற பிரம்ம உணர்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று தீபிகா விளக்கி இருக்கின்றார். உங்களோட எக்ஸாம், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னா இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உங்ககிட்ட நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா நீங்க சும்மா உட்காந்துட்டே இருப்பீங்க, சும்மா உட்காந்து ஏதாவது அப்படியே உட்காந்து இருப்பீங்க. அப்போ அண்ணா வாங்க விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடும் போது எது உங்களுக்கு ஹாப்பி அப்படின்னு கேட்போம். நான் வாங்கண்ணா விளையாடலாம், இது விளையாடலாமா அப்படின்னா இல்லடா அப்படின்னு சொல்லுவீங்க. சம்டைம்ஸ் ஓகே சொல்லுவீங்க. இப்போ எது உங்களுக்கு ஹாப்பி அப்படின்னா திரும்ப திரும்ப 1000 தடவை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான், ரெண்டுமே உங்களுக்கு ஓகே தான். ஏதாவது ஒரு டிசிஷன் கேட்கறதுக்கு உங்ககிட்ட வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னா எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான்டா, திரும்பவும் கேட்போம். எது இருந்தாலும் ஓகே தான்டா. ஸோ எத்தனை தடவை கேட்டாலும் அதே தான். எதுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதனால லட்ச ரீசன் நாங்களா எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம்னா, அண்ணனுக்கு வந்து இப்படி இருந்தாதான் ஹாப்பி, அண்ணனுக்கு அப்படி இருந்தாதான் ஹாப்பி அப்படின்னு நாங்களா எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். பட் உங்களோட விஷன்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஹாப்பி தான். இப்ப சமைக்கும் போதே வந்து அண்ணா இன்னைக்கு மீல் மேக்கர் பிரியாணி போடவா தக்காளி சாதம் போடவா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எது இருந்தாலும் ஓகே தான்டா அப்படின்னு சொல்லுவீங்க. என்னோட இது கற்பனையை வச்சுதான் நான் நினைச்சுப்பேன் உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு. சம்டைம்ஸ் இது சம்டைம்ஸ் அதுன்னு நான் தான் டிசைட் பண்ணிப்பேன் ஆக்சுவலி. ஆனா உங்களுக்கு பார்த்தா ரெண்டுமே வந்து ஒண்ணு அப்படிங்கிற ஃபீல்ல தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே டேஸ்ட் அப்படிங்கிற ஃபீல்ல தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஈவன் தோ நீங்க சாப்பிடும் போதும் கூட. இவ சொல்ல ஒரு எக்ஸாம்பிள நீங்க வந்து விஷ்ணு சொன்னது எக்ஸாம்பிளோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டேஜ் வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கோ எதுக்குமே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மட்டுமே நீங்கள் அனுபவிக்கும் போது அது பிரம்ம உணர்வு என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. மாறாக நான் இப்போ சாப்பிட்ற விஷயத்துல எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ, அல்லது சாப்பாட்டு பொருளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ, அல்லது சாப்பிட்டு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ, இந்த மாதிரி எதுக்குமே வெயிட்டேஜ் கொடுக்காம ஜஸ்ட் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே என்ற ரீதியில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா அது வந்து பிரம்ம உணர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல வருகிறார். புரிஞ்சுக்கோங்க. விஷ்ணு இப்ப சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கான். இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் இதுவரைக்கும் என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அனுபவிக்குமே அல்ல. இதெல்லாம் எப்ப இல்லாம இருக்கோ அப்ப அனுபவிக்கிறோமே, அதுக்கு பேர் மட்டும்தான் அனுபவம். 100% இதுதாங்க ஃபேக்ட். சரியா? ஏன்னா நம்ம எண்ணங்களை வச்சுதானங்க வாழ்க்கை போய் அனுபவிச்சுட்டு இருக்கோம், திரிபுடிகளை வச்சுதானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த அக்கா வீட்டுல வந்து வீட்டு வச்சாங்க அன்னைக்கு டிஃப்ரெண்டா ஏதோ கோபி 60 ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ ஆர்டர் பண்ணாங்க. எல்லாமே சாப்பிட்டதுல ஒரு டாபிக் போகும்போது கேட்டோம், என்ன டாபிக் கேட்டது எல்லாமே சொல்லி சாப்பிட்டோம். ஒரு டேஸ்ட் ஓகே எல்லாம் ஓகே கேட்ட லைனை கேட்டோம், கூகுள் கேட்டோம். என்ன இன்னைக்கு வந்து சுக்கா மாதிரி ஒன்று வச்சோமே, கோபி சுக்கா சாப்பிட்டீங்க நல்லா இருக்கு, கோபி சுக்கா எங்க வச்சு கேட்டேன், என்ன டேஸ்ட் என்ன கலர் கேட்டாரு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தீப்தி சொன்னல அல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்லை. ஸோ எங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது. நாங்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டோம், நாங்கள் வந்து சாப்பிட்றது அந்த டேஸ்ட் வா அப்படி சொல்லி சாப்பிட்றது தான் எக்ஸ்பீரியன்ஸு, அது சொல்லாமல் சமநிலை நினச்சிக்கிட்டோம் நாங்கள். இல்லை வந்து வேஸ்ட்டுன்னு சொன்னா கூட கீழே போயிட்டு அர்த்தம், ரெண்டுமே நம்ம ஓகே அப்படின்ற சாப்பிட்றதான் நினச்சிக்கோம். ஆனால் இவர் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் அண்ணாவும் சொல்கிறீங்களா, அது என்னன்னே இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் புரியுதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் சொல்லுங்க. அதாவது we do have an experience without experience அப்படி கூட சொல்ல முடியாது. we have an experience but every experience has an equal value. அதாவது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாம அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாலோ அல்லது கீழே நிறுத்தாலோ எதுவுமே இல்லைன்னு இல்லை. ஆக்சுவலா கண்ணன் மாதிரி லீலை பண்ணும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இருக்கான்.
அவன் நீ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கான், பிரம்ம உணர்வுல தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு டேஸ்டே தெரியாது, அவன் மரக்கட்ட மாதிரி இருக்கான்லாம் சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே அனுபவிச்சா கூட அதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுப்பான், அது மாயான்ற தெளிவு அவனுக்கு இருக்கு. அந்த மாயாங்கிற தெளிவோட பட் இந்த பிரம்ம உணர்வுக்கு தான் ஃபுல் வேல்யூ கொடுத்து அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். பிரம்ம உணர்வுலயே கிளச்சிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இவன் எதுவுமே டச் பண்ண முடியாம இருக்கு. ஏன்னா 100 இந்த பிரம்ம உணர்வுல தெளிச்சு கொண்டேதான் அந்த உணர்வுக்கு அவன் போறான். மாயா உணர்வை அவன் அனுபவிக்கும் போது பிரம்ம உணர்வு மிஸ் பண்ணிட்டு போறது நம்ம ஆர்டினரி பீப்புள்ஸ். நம்ம என்ன பண்றோம்னா அந்த பிரம்ம உணர்வு மிஸ் பண்ணிட்டு மாயா உணர்வு அனுபவிக்கிறோம். ஆனா ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா பிரம்ம உணர்வை மிஸ் பண்ணாமலே தான் அந்த மாயா உணர்வுக்குள்ள போறாங்க. அப்படிங்கிறப்போ தே ஆர் நாட் கெட்டிங் அஃபெக்டட் பை எனி மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இருக்கிறது வந்து ஒரு அனுபவம் ஒண்ணு மட்டும்தான், அனுபவம் மட்டும்தான் இருக்கு. இருக்கிறது ஒரு உணர்வு தான், அது தவிர எதுவுமே இல்லை. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் வச்சே ப்ரூஃப் பண்றேன். இப்போ கயிறு இருக்கு அப்படின்னா அது மட்டும்தான் இருக்கு. நான் இருட்டுல வந்து அந்த கயிறை பாம்புன்னு பார்த்தா அது பாம்பு இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அது கயிறு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பாம்பு காணாம போச்சு. அப்போ எது மட்டும் இருந்தது அப்படின்னா கயிறு மட்டும்தான் இருந்திருக்கு. அப்ப இல்லவே இல்லை அப்படிங்கும்போது எது ஒண்ணு வந்து இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ என்ன சொல்ற அது அதாவது அனுபவமா இருக்கக்கூடிய அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அது தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ எண்ணம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பாம்பு அப்படிங்கிறது எண்ணம். இப்போ இல்லாத ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருது, சாரி அந்த கயிறு அப்படிங்கிறது தான் இப்போ பாம்பா மாறுது, எண்ணம். அது அந்த எண்ணங்கள் தான் பூமாலையாவோ எதுவாவோ டிஃப்ரெண்டா மாறுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அப்பவும் வந்து எது இருக்கு அப்படின்னா அங்க கயிறு தான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்குது. ஆனா இதை வச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதா அப்படின்னா இல்லை. இதுதான் அதுவா இருக்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ தண்ணீரில் இருந்து உண்டான பாசி தண்ணீரையே மறைக்குது அப்படின்னா அது இல்லைன்னு, தண்ணி இல்லைன்னு இல்லை, இருக்கு, அதுக்குதான் இது எல்லாமே வந்திருக்கே தவிர இது வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ங்கிறதே இல்லை. ஸோ அறிபவனோ அறியப்படும் பொருளோ அனுபவமோ எதுவுமே வந்து இந்த இதுக்கு வந்து தேவையில்லை, தண்ணிக்கு தேவையே இல்லை. அது மாதிரிதான் இப்போ கிருஷ்ணா ஃபீல் வச்சு சொல்லணும் அப்படின்னா கண்ணனே இல்லை. அவன் வந்து எப்படி இருக்கான், அனுபவமாவே உணர்வா இருக்கான். இல்லாத ஒரு ரூபத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா சும்மா நாச்சுக்கும். அப்பவும் எது இருக்குன்னா அது மட்டும்தான் இதுவா இருக்கு. இப்போ கண்ணனா இறங்கி வந்திருக்கு அப்படின்னா இந்த கண்ணன் வந்து எதையாவது அந்த கோபிகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவானா அப்படின்னா பண்ண மாட்டான். ஏன்னா இவனே தான் இத்தனையுமா விரிறான் அப்படிங்கும்போது சும்மானாச்சுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி நமக்கு தெரியுதே தவிர ஆக்சுவலா அவன் வந்து எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ கோபிகளை வச்சுட்டு இந்த கொஞ்சுறதோ அவங்க கூட வந்து அவங்க ஈகோல இருக்கிற மாதிரி ஒரு விளையாடினாலோ செஞ்சாலோ இவன் அதனால எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ உத்தவன் கேட்பான், ஏன் கண்ணா இந்த மாதிரி வந்து கோபிகளுக்காக அழுதுட்டே இருக்க, நீ பரபிரமமாச்சே அப்படின்னா சும்மானாச்சுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கே தவிர அங்க வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானா இது எல்லாமே அப்படின்னா அந்த கோபிகளுக்காக அழுறானா செய்யறானா அப்படின்னா சும்மா தோற்ற மாத்திரமா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி உத்தவனுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர அவன் வந்து எதுவுமே அனுபவிக்கல. அவன் மட்டும்தான் இருக்கான், அந்த உணர்வுலயே தலைச்சிட்டு இருக்கான். ஸோ இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நான் அதுவா இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த இருப்பு இன்மை அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இருப்பு அப்படிங்கிறது பிரம்மம், அந்த இன்மை அப்படிங்கிறது மாயை. ஸோ ரெண்டுலையுமே இருக்கிறது எது அப்படின்னா இது ரெண்டையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. இந்த பிரம்மம் நான் வந்து சச்சித்தானந்தம் அப்படின்னு வந்து இந்த இருப்பா இருக்கும்போது சொல்லிடலாம். ஆனா இதை தாண்டி ஒண்ணு வந்து சொல்லுமா அப்படின்னா அந்த சாட்சியா இருக்கே, நான் சச்சித்தானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், உள்ள எக்ஸ்பீரியன்ஸா இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நானே அதுவா இருக்கும்போது இதை நான் சொல்லவே கூடாது. ஸோ இன்மை அப்படிங்கும்போது மாயையில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் நான் தான். அங்க வந்து இந்த கனவு எக்ஸாம்பிள் கொண்டு வந்துடலாம். கனவுல வந்து என்னுடைய உலகம் தான், என்னுடைய இதுதான் தோன்றி இருக்கு. இப்படி கண்ணன்ட்ட இருந்து கோபிகள் தோன்றி இருக்காங்களோ அதே மாதிரி என்னுடைய கற்பனையினால ஆன இந்த கனவு உலகத்துல
நான் வந்து அறிபவன் அறியப்படும் பொருள்னு ஏதோ ஒண்ணு திரிபுடிகள் உள்ள இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா அங்க எதுவுமே இல்லை, இருக்கிறது நான் மட்டும்தான். விழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த உலகமே காணும் அப்படிங்கும்போது அங்க நான் இல்லவே இல்லையே. ஸோ அது அப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனா அப்படின்னா இருக்கிறது நான் மட்டும்தான், எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னா. அதே மாதிரி இப்போ ஆழ்ந்த உறக்கத்திலையும் கூட மனசு இல்லை, உலகம் இல்லை, எதுவுமே இல்லை, எதையும் நான் அனுபவிக்கவும் போறதில்லை. ஆனா நான் வந்து எழுந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நாவா இருக்கேன். அது எப்பவுமே சாஸ்வதமா இருக்கு. ஸோ நான் என்ன அல்டிமேட்டா சொல்ல வர்றேன் அப்படின்னா, எதுவுமே இல்லை. இப்ப நான் பேசுற நானே இல்லைங்கிற ஃபீல்ல நான் பேசினா மட்டும்தான் கரெக்ட். அப்ப நான் இப்ப வந்து 2 இதா எடுத்துக்கலாம். எந்த எமோஷன்ஸ் நேற்று சொன்னீங்க இல்லையா, எமோஷன்ஸ் வந்து வெளியில உங்ககிட்ட இருந்து ஒரு எமோஷன்ஸ் வரும்போதும் அங்க வந்து நீங்க இல்லைன்னு நான் பார்த்தாதான், மாயை அப்படின்னு பார்த்தாதான் என்னால வந்து ஆனந்தமா இருக்க முடியும். அதாவது அஞ்ஞானத்துல இருந்து நான் சொல்றேன். இப்போ வந்து என்கிட்ட இப்போ நான் பேசுறேங்கிற ஃபீல் இல்லாம நானே இல்லைன்னு ஃபீல்ல இருந்து நான் பேசினா எனக்கு வந்து எந்த ஒரு தாட்ஸும் இருக்காது. ஸோ நான் பேசுற நானும் இல்லை, முன்னாடி நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இல்லை. ஸோ இருக்கிறது எது அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து நிரந்தரம். அது அப்படின்னு சொல்றேன். இவன் சொல்றது நம்ம எப்பயும் போய் யூஸ்வலாக டிஸ்கஸ் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் வழியா ஈஸியாக சிம்பிளா புரிஞ்சுக்கிறான். மெயினா இன்சிஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிவ் வேல்யூ ஃபார் ட்ரூத் அண்ட் நாட் ஃபார் மாயா. இந்த ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நடிகர் எக்ஸாம்பிள் தான். இப்போ நடிகர் வந்து பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவன் அடைகிறான். இப்போ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸாக யாருக்கு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நடிகருக்கு ஆயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு யார் காரணம், எதை வச்சு அனுபவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா என்ன சொல்றேன் அப்படின்னா, மாயையில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் ஆகவும், மாயையில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட் ஆகவும், மாயையில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவுமே இருக்கிறது எது அப்படின்னா நடிகரோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நீங்க நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. நீங்க நடிகர் எக்ஸாம்பிள்னா டைரக்டர்னு வச்சுக்கோங்க, சரியா? அவன் ஒருத்தனே அவன் கற்பனையில ஒரு படத்தை உருவாக்குறான். அந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் எல்லாமே தான் தான் அப்படிங்கிற இமேஜினேஷன்ல வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு டைரக்டரானவன் கண்ணை மூடிட்டு மனத்திரையில அவன் அந்த படத்தை உருவாக்கும் போது அவனுடைய ஒரே ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஒரு உணர்வு தான் பலவிதமான சப்ஜெக்ட் உணர்வாகவும் பலவிதமான ஆப்ஜெக்ட் ஆகவும் பலவிதமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ அனைத்து எக்ஸ்பீரியன்சஸுக்குமே அதிஷ்டானமா எது இருக்குன்னா அந்த டைரக்டருடைய ஒரு உணர்வு இருக்கு. இந்த உணர்வுக்கு, அதாவது எல்லா உணர்வுகளுக்கும் உணர்வாக இருக்கின்ற இந்த உணர்வு சுயம் பிரகாசமாக அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது அனுபவமாகவே இருக்கு. இந்த அனுபவத்துக்கு ஏதாவது தேவையான இல்லை. பர்டிகுலரா ஒரு விஷயத்த சொன்னா, என் அனுபவம் தான் அனுபவமாகவே இருக்கின்ற நானே மாயைக்கு அனுபவம் கொடுக்க முடியுமே தவிர மாயையால் எனக்கு ஒரு அனுபவம் பெற முடியாதுங்கிற விஷயத்தை தாங்க தெளிவா சொல்ல வந்தான். சரி, இதை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போல. அவன் சொன்னதெல்லாம் இருந்தது, நான் தான் அனைத்துக்கும் அதிஷ்டான உணர்வாக இருக்கின்றேன், பிரம்ம உணர்வாக இருக்கின்றேன், அனைத்து திரிபுடி உணர்வுகளுக்கே அதிஷ்டானமாக நான் இருக்கின்றேன். திரிபுடிகள் உணர்வுக்கு உணர்வை கொடுத்ததே நான், அந்த உணர்வு எனக்கு தேவையில்லை. அப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லை. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னால வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் தான் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாவே இருக்கிறதே. அப்போ நான் தான் அதுவாக இருக்கும் போது அது எனக்கு என்ன தர முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, இது எல்லாமே மாயையாக நானே இருக்கும்போது அது இந்த உண்மை தத்துவத்துக்கு எதுவும் செய்துவிட முடியாது. அப்படி ஒரு உண்மையான இருப்பாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா, அதே ரொம்ப டீட்டெயிலா அது சச்சிதானந்தத்தை உணராது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எனிபடி எல்ஸ்? கன்க்ளூட் பண்ணிடவா நானேவா? எல்லாருமே ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி வித் டுடேஸ் செஷன் ஆல்சோ. அண்ட் இப்போ இந்த ஒவ்வொரு நாளுமே அந்த பிரம்ம உணர்வை அனுபவிக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாக ஏதோ ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த
மெசேஜினுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய அனுபவம் திரிபுடிகள் சார்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க மாயையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். திரிபுடிகளை சார்ந்து இல்லாமல் ஒரு அனுபவத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் பிரம்ம உணர்வில் திளைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதை புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். ஆனா இப்போ இந்த கம்ப்ளீட்டா இதுல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா நேத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, சோ எண்ணங்கள் முழுக்க முழுக்க மாயை, அதை கணக்குல எடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எதிரில இருந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸ் மற்றவங்க கிட்ட இருந்து அவங்களோட எமோஷன்ஸ் நம்ம மேல வந்தாலும் நம்மளை நோக்கி வந்தாலும் நமக்குள்ள இருந்து எழுந்துக்கக்கூடிய எமோஷன்ஸா இருந்தாலும் ரெண்டுமே மாயை அப்படின்னு எப்போ கம்ப்ளீட்டா அதை 100% நம்மளால பார்க்க முடியுதோ அப்பதான் அது அனுபவம், அது வெறும் அனுபவம் அப்படிங்கறத மட்டும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா, சொல்ல வரதான் நானே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நேற்று நம்ம ரொம்ப கிளியர் கட்டா ஒரு விஷயம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணங்களினால் அனுபவம் வருகிறது. அது வெறும் பொய் அனுபவம், மாய அனுபவம். அது உங்களுக்குள்ளிருந்து எண்ணங்களால் ஏற்படுகின்ற அனுபவங்களாகட்டும் அல்லது அடுத்தவங்கள் இருந்து எண்ணங்களிலிருந்து ஏற்படுகின்ற அனுபவங்களாகட்டும், இது இரண்டுமே பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேல்யூவே கொடுக்காதீங்க, அதுக்கு வெயிட்டேஜே கொடுக்காதீங்க என்ற விஷயத்தை நம்ம ஆழமா பார்ப்போம். சரியா, இன்னைக்கு கிளாஸ்ல ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கன்ற ஒரு விஷயம் வந்தது. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம். இப்போ அதுல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னப்பா வெயிட்டேஜே கொடுக்கலன்னா எப்படிப்பா, எண்ணங்களுக்கே வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படின்னா இங்கே மாயையில எதுக்காக வந்திருக்கோம், விளையாட வந்திருக்கோம். இப்ப விளையாட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு 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 கேம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கேம்ல நான் ஆடணும் அப்படின்னு சொன்னா இப்ப எண்ணங்கள் வச்சுதானே ஆட முடியும். எண்ணங்களே இல்லைன்னா நான் எப்படி ஆட முடியும்? ஸோ ஐ மஸ்ட் ஹாவ் அ தாட், சம் கைண்ட் ஆஃப் தாட். முன்னாடி அவனாவது அடிபட்டு விழுந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தாதான் அவனை காப்பாற்றணுங்கிற அந்த கேம் நான் கண்டினியூ பண்ண முடியும்பா. நீ சொல்றது ரொம்ப அப்ரப்டா இருக்கு. என்னது நீ எல்லாமே மாய அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு கடன்னா எப்படி என்னால அதுல சாத்தியம் இல்லையே அப்படின்ற தாட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோடய நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டா அதை மாயான்னு பார்த்தேன். சரியா, அது இல்லவே இல்லை சும்மா நாச்சுக்கம்னு பார்த்தேன். இந்த மொமெண்ட் அதை கம்ப்ளீட்டா மாயான்னு பார்க்கும்போது உனக்குள்ள எந்த விதமான ட்ரிகரும் இருக்காது. சரியா, நான் என்ன சொல்றேன்னா ஈகோயிஸ்டிக்கான ட்ரிகர் இருக்காது. அவனுக்கு பிடிச்சவனாகட்டும் பிடிக்காதவனாகட்டும் தேர்ட் பர்சன் ஆகட்டும், அது கம்ப்ளீட்டா மாயான்னு பார்த்துட்டேன். மாயானா உண்மையே இல்லை அப்படின்னு பார்த்துட்டேன். உள்ள இல்லை அப்படின்றப்போ நமக்குள்ள ட்ரிகர் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி எண்ணங்கள் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளி சூழல் தான் நமக்குள்ள ட்ரிகரே பண்ணுது. எண்ணங்களால் ஆன அனுபவம் அப்படிங்கிறது சூழல் தான் நமக்கு ட்ரிகர் பண்ணி ஏற்படுத்துது. அப்ப எப்ப வெளியில எல்லாமே மாயான்னு பார்த்துட்டியோ ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள எண்ணங்களே ட்ரிகர் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ உனக்குள்ள அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில இருக்கிற எல்லாத்தையுமே நீ மாயையா பாரு அப்படின்னு சொன்னோம். இப்போ உங்களுக்கு உண்டான டவுட், அப்ப நான் கேம் ஆட வேணாமா அப்படின்னா, இதுக்கு அஷ்டாவகிர கீதையிலையும் நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ மட்டும் டோட்டலா நீ மாயையா பார்த்துட்டு நீ எண்ணமே இல்லைன்னா எப்படி ஆக்ட் பண்றதுன்னு கேட்காதீங்க. நீ மாயையா பார்த்த மொமெண்ட்ல உனக்கு என்ன ட்ரிகர் ஆகாது, நீ கூலா தான் இருப்ப. நீ எண்ணங்களே உற்பத்தி பண்ணல அப்படிங்கிறதுக்காக நீ நடைவினம் ஆகிவிட மாட்டாய் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா அஷ்டாவகிர கீதையிலையும் சரி நம்ம ஞானேஸ்வரிலையும் சரி திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தி மொமெண்ட் நீ மாயைக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா மாயைக்கு அதிபதியான அந்த ஈஸ்வரன் ஒன்னு டேக் ஓவர் பண்ணிக்கிறான் அப்படின்னு தான் மேஜரா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. சரியா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா உடனே ஏப்பா கேம் ஆடணும் வேணாமப்பா, கேம் ஆடணும்னு தானே வந்திருக்கு, மாயைக்குள்ள நீ மாயையா பார்த்து சும்மா இருந்தா என்ன பார்த்தோம். நீ சும்மா இருந்த மொமெண்ட்ல கேம் நடக்கும். அந்த கேமின் அதிபதியான அந்த ஈஸ்வரன் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இருந்து செயல்படுவான். அவன் செயல்பாடு உன்னை விட 100 மடங்கு பெர்ஃபெக்டா இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்ல. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல வரேன். எப்படின்னா எதிரில இருந்து எதுவுமே ட்ரிகர் பண்ணல ஒண்ணு, அப்போ ஆப்ஜெக்ட் ஒன்னு ட்ரிகர் பண்ணல. இப்ப சப்ஜெக்ட் ட்ரிகர் ஆகல, ஆப்ஜெக்ட் ட்ரிகர் பண்ணல, சப்ஜெக்ட் ட்ரிகர் ஆகலை. டசன்ட் மீன் தட் ஐ ஹேவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரெண்டு இல்லாம ஆனா அங்கே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிரம்ம உணர்வு எனக்கு இருக்கு. அந்த இடத்துல ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரம்ம உணர்வு நான் சொல்ல வரேன். ஸோ சிம்பிளி நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா,
இங்கே சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் நான் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜா கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் நோ வெயிட்டேஜுக்கும் மீனிங். ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுனாலும் நோ வெயிட்டேஜ் கொடுனாலும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தானே. நோ வெயிட்டேஜ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஈக்குவல் வெயிட்டேஜ் தானேங்க. ஸோ தேர்ஃபோர் இட் ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ் வித் தட் அப்படிங்கிறேன். அப்ப என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், நோ வெயிட்டேஜ்னா ஸ்டாண்ட்ஸ்டில் ஆயிட மாட்டேனான்ற கன்ஃபியூஷன் வரும். ஆக மாட்டேங்க, ஏன்னா உள்ள இருக்கின்ற அந்தரியாமியான ஈஸ்வரன் அழகாக உங்களை டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நான் செய்கிறேன்னு பாவம் இல்லாமல் பண்ணுவேங்க, ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா பண்ணுவேங்க, எஃபோர்ட்லெஸ்ஸா பண்ணுவேங்க. அண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு பேரே பிரம்மானந்தம், பிரம்ம உணர்வுல இருந்து செயல்படுதல் அப்படின்னு பேருன்னு வேற எல்லா கிரந்தமும் அறுதியிட்டு காட்டி விட்டது. அப்படிங்கிறதுனாலையும் நாம அதை பிராக்டிஸ் பண்ணா அதுவே வந்து பிரம்மானந்தமாக மாறிவிட வாய்ப்புண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, யூ ஷுட் நெவர் கெட் ட்ரிகர்ட் பை எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். இதை ஒண்ணு நீங்க பண்ணீங்கன்னாலே அப்போ ஆப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்ட் இல்ல, உங்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவமே பிரம்மானந்தம். சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? இதை அப்படியே மீனா சொன்ன எக்ஸாம்பிள பாருங்க. இப்ப நான் நடிச்சுட்டு இருக்கேன். நடிச்சுட்டு இருக்கும்போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலி சொன்ன உடனே இவன் ட்ரிகர் ஆகிற மாதிரி சும்மா நடிப்பானே தவிர ட்ரிகர் ஆவானா? நடிகன் ட்ரிகர் ஆறானா? இந்த சப்ஜெக்ட் வந்து ஆஹா ஐ ஆல்சோ லவ் யூ அப்படின்னு போகுது அப்படின்னா இதுவும் வந்து சும்மா நாச்சுக்கு நடிக்குதே தவிர ரியல் ட்ரிகரிங் இருக்கா? சரியா? இங்க இந்த மாயை அப்படிங்கிறதுல நடிகன் தெளிவா இருக்குன்ற அந்த காரணத்தினால இங்க ஆப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்டை ட்ரிகர் பண்ணும் போதும் சரி, சப்ஜெக்ட் என்னத்தையாவது பண்ணும் போதும் சரி, அல்லது அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே வந்து பயங்கரமா வந்து நடிச்சிட்டு இருக்கான்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறான்ல, புத்தம் கொடுத்து அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அவனுடைய அந்த பிரம்மானந்தத்தை தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கானே, நடிகன்கிற அந்த ஒரிஜினல் உணர்வை தான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கானே தவிர அவன் அந்த ஆப்ஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து டவுட் வந்துடும், ஏங்க நடிகையை கட்டி பிடிச்சி கொஞ்சம் நாள் ஆப்ஜெக்டை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு நடிகன்கிட்ட கேட்குறாங்க, நடிகிட்ட கேட்குறாங்க, என்ன இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு எதுவும் வராது இப்படி கட்டி பிடிச்சி நடிக்கும்போது அப்படின்னு கேட்கும்போது இது எப்படிங்க வரும்? ஏன்னா சுத்தி 20 பேர் இருக்கானுங்க, 50 பேர் இருக்கானுங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இப்படி நடி அப்படின்னு இது அப்பட்டமா எங்களுக்கு தெரியுது நடிப்போம். சுத்தி வேற 50 பேர் இருக்கானுங்க, நாங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுல எங்கிருந்து எங்களுக்கு வரப்போகுது? அப்போ டோட்டலி இந்த மாயையில இருந்து அவனுக்கு எந்த உணர்வு ட்ரிகர் ஆகாதுன்றது அந்த பேட்டியில புரியுது அவங்களுக்கு. அவ கட்டி பிடிக்கிறதுனால ஒரு மண்ணாங்கட்டி அவனுக்கு ட்ரிகர் ஆக போறது இல்லை. ஏன்னா இவன் ஃபுல் கான்சியஸ்ல இருக்கான், இங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயினால எந்த ட்ரிகருமே இல்லாம ஸ்டில் ஹே ஹாஸ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு, அல்லது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அனைத்தும் கலந்த கலவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அப்படின்னு எப்படி வேணா நீங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி வே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி பிரம்ம உணர்வுனா என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் அதை படிச்சுட்டு பார்க்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஸோ அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணுமான்னா கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்களுடன் கூடிய அந்த லைஃப்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த எண்ணங்களுடன் கூடிய லைஃப்னு சொல்லும் போதே அப்போ அந்த நடிகர் எடுத்துக்கோங்க, அவன் நடிகர் அந்த வேஷத்தை சப்ஜெக்டா வச்சுப்பான், ஹீரோவை காதலியை வந்து ஆப்ஜெக்டா வச்சுப்பான். இப்போ அந்த 2 பேருக்குள்ள அந்த அனுபவம் அப்படிங்கிறது அப்போ வெளியில இருந்து நம்ம பாக்குறதுக்கு அவங்க ஃபுல்லா திருப்படிகள் அந்த அனுபவிக்கணும் அந்த அனுபவம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரியா? இது வந்து எண்ணங்கள்ல கண்டிப்பா திருப்படிகள் இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் அதுல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிருக்கேன். தாட்ஸை பேஸ் பண்ணி நீங்க அனுபவிக்கிற அனுபவம் அப்படிங்கிறது உன்னுடைய எக்ஸ்பீரியன்சர் இருக்கான் இல்லையா, இவன் தான் மையமா இருப்பான். அந்த ஈகோ மையமா வச்சுதான் எண்ணங்களே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நீ என்ன வந்து கொஞ்சலாம் என்ன வந்து அடிக்கலாம், ஆனா நான் அதை எப்படி எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறத வச்சுதான் எனக்கு அனுபவமே கிடைக்க போகுது. அப்ப எக்ஸ்பீரியன்ஸை மையமா வச்சு மட்டுமே அந்த அனுபவம் இருக்கும். சரியா? அங்க என்ன நடந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸனுடைய தாட் பேசிஸ்ல தான் எக்ஸ்பீரியன்ஸே நடக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. The subject இல்லைன்னா there is no experience at all. In spite of any object, the experience மையமா வச்சே நடக்குது. பட் இவன் என்ன எக்ஸ்ட்ராவா சொன்னா, இந்த ஈகோ வந்து அங்க ட்ரிகர் ஆயிடும், இவன் அங்க அடிமை ஆயிட்டான்னா ஆப்ஜெக்ட மையமா வச்சுக்கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படிங்கிற இன்னொரு பாயிண்டையும் சொன்னான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் இவனுடைய ஈகோ தான். அவளை எப்படியாவது கவுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆப்ஜெக்ட் வேல்யூ கொடுக்குறானே தவிர டசன்ட் மீன் தட் இவனுக்கு வேல்யூ கொடுக்காம இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அது தற்காலிகமா சும்மா நாச்சுக்கும் காலைல விழுற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா டசன்ட் மீன் தட் நான் எனக்கு வேல்யூவே கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. எப்பயுமே நம்ம ஈகோவுக்கு தான் எப்பயுமே ஹெவி வேல்யூ கொடுப்போம் அப்படிங்கிறதான் உண்மை. எனிவே ஸோ அந்த மாதிரி
நாம வந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னடா சொல்லிட்டு இருந்தோம். என்னோட சுயநலத்துக்கு என்ன பேஸ் பண்ணி இந்த பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைச்சதுனாலே நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு 8 மார்க் போட்டு இது மாயா இது பிரம்மாண்டம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் அடுத்த லைன்ல எழுதியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? எண்ணங்கள் சரி உணர்பவனை மையமாக வைத்தே உணர்வு தோன்றுகிறது. ஏன்னா சப்ஜெக்டை வச்சுதான் நீங்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க டோட்டலா கேன்சல் பண்ணுங்க. அடுத்து எண்ணங்கள் அற்ற பிரம்ம உணர்வில் அப்படின்னு வரும்போது சப்ஜெக்டே இருக்குது. சப்ஜெக்ட் தான் இந்த எண்ணத்துக்கே ரூட்டு. சரியா? அப்ப எண்ணங்கள் அற்று போகும்போது சப்ஜெக்டே இருக்காது. சப்ஜெக்ட் தான் ரூட்னு சொல்லிட்டேன். எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்குமே சப்ஜெக்ட் தான் ரூட்னு சொன்னேன். இப்போ எண்ணங்கள் அற்று போகும்போது சப்ஜெக்ட் அற்று போகிறதுன்னு புரியுதா? ஏன்னா சப்ஜெக்ட் தான் எண்ணங்களுக்கே காரணமா இருந்தது. சப்ஜெக்டே இல்லை அப்படின்னா இப்ப எண்ணங்களே இல்லைன்னா சப்ஜெக்ட் காணாம போயிடும். புரியுதா? சரி, அப்ப எண்ணங்கள் அற்ற நிலையில ஆட்டோமேட்டிக்கா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அது இருக்காது. அப்ப நான் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அப்ப வந்து எனக்கு அனுபவமே இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. எந்த அனுபவம் இல்லை? எண்ணங்களுடன் கூடிய அனுபவம் இல்லை. இப்ப நடிகன் வந்து நினைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நடிப்பினால் வந்த அனுபவங்கள் இல்லை. அதுக்காக நடிகனுக்குன்னு இருந்த உணர்வு வந்து இல்லாமல போயிடுச்சு, அவனை மரக்கட்டி ஆயிட்டான் அப்படின்னு இல்லை. சோ அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் he is experiencing the experience of மாயா. எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிட்டான், நடிக்கிறத நிப்பாட்டிட்டான் அப்படின்னான்னு அவன் வந்து ஜீரோ ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் மாய உணர்வு இல்லாமல் ஒரிஜினல் உணர்வு மட்டும் இருக்கு. ஒரிஜினல் உணர்வா மாயை பிரதிபலிச்சிட்டு இருந்தான் முதல்ல, இப்ப ஒரிஜினல் உணர்வு மட்டுமே இருக்கான். அப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லாம ஆனால் இருக்கக்கூடிய அதுதான் ஒரிஜினல் உணர்வு. அங்க உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது, அது உணர்வுமா மட்டுமே இருக்கும். அதுதான் அந்த அமிர்த அனுபவத்துல நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லாது. ஏன்னா அங்க திரிபுடி இருக்கு. ஆனந்தமே ஆனந்தமாவே இருக்கின்ற ஒன்று. சுயம் பிரகாசமாக சூரியன் ஒளிந்து கொண்டிருக்கிறது, அது சுயம் பிரகாசம், அவ்வளவுதான். நான் சுயம் பிரகாசம் சொல்றதுக்கு வேற ஒண்ணா இருக்கு. அதுவாகவே இருக்கின்றது. தன்னை நான் ஆனந்தமாக இருக்கின்றேன்னு சொல்ல ஆனந்த வடிவமாகவே இருக்கும். அப்படி ஆகிவிடக்கூடிய ஒன்று இருக்கு. அங்கே நான் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அனைத்துமாக அதுவே இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுதான் அனுபவம் இல்லை. அனுபவமாகவே அது இருக்கின்றது. அதுவே சச்சிதானந்த அனுபவம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சோ என்ன சொல்லியிருக்கேன்? பிரம்ம உணர்வின் எண்ணங்கள் அற்ற பிரம்ம உணர்வில் உணர்பவன் என்றோ அல்லது உணரப்படும் பொருள் என்றோ தனியாக எதுவும் இல்லை. சரியா? நீ மாயைக்குள்ளவே வா. இப்ப நடிகன் வந்து மாயைக்குள்ளேயே போயிட்டான். மாயைக்குள்ள நடிகன் யோசிக்காத, டேரக்டர் யோசிச்சு அப்பதான் ஈஸியா புரியும். மாயைக்குள்ள என்ட்ரி ஆனவன தனியாக எதுவும் இல்லைன்னு அழகா போட்டிருக்கேன். அனுபவிப்பவன் இந்த பிரம்ம உணர்வு தான். அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்க போவதும் பிரம்ம உணர்வு தான். அனுபவமாக இருக்க போவதும் பிரம்ம உணர்வு தான். அப்ப இந்த டைரக்டர் அவன் கற்பனையை ஸ்டார்ட் பண்ணவன அந்த கற்பனையில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆல் தி மாயா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் நத்திங் பட் பிரம்ம உணர்வு. பிரம்ம உணர்வே அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அனைத்துக்கும் பேஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? பிரம்ம உணர்வில் உணர்பவன் என்றோ உணரப்படும் பொருள் என்றோ தனியாக எதுவும் இல்லை. இது வேற அது வேறன்னு கிடையாது. சச்சிதானந்த உணர்வே சப்ஜெக்ட், சச்சிதானந்த உணர்வே ஆப்ஜெக்ட். அது வேற இது வேற, தனியாக எதுவும் இல்லை. இதுவே அதுவாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். எப்போ மாயையில் விளையாடிட்டு இருக்கும்போது. மாயையில் விளையாடாம இருக்கும்போது சப்ஜெக்டும் இல்லை ஆப்ஜெக்டும் இல்லை, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ். அது தனியா இல்லைன்னு சொல்லணும். எப்போ மாயையில் இருக்கும்போது. மாயை விட்டு விலகி இருக்கும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாமலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பிரம்மானந்த உணர்வு என்று புரிந்து கொள்ள வேண்டும். சோ உணர்பவன் என்றோ உணரப்படும் பொருள் என்றோ தனியாக எதுவும் இல்லை. எதையும் மையமாக வைத்து அது இல்லை. சுயம் பிரகாசமாக அது மட்டுமே இருக்கிறது. இப்ப நான் அந்த மாயைக்குள்ள போகும்போது என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட மையமா வச்சுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வேணும். அந்த ஈகோ வச்சுதான் எல்லாமே. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இவன் சொன்னதை எடுத்துக்கலாம், அது ஆப்ஜெக்டை வச்சிருக்கு அப்படின்னு. ஆனா ஆப்ஜெக்டுக்கே பேச சப்ஜெக்ட் தான் என்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்க அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இருக்கிறதே அது மட்டும் தானே. எது ஏறும் நான் மட்டுமே இருக்கேன்னா நான் வேற ஒண்ணு மையமா வச்சுட்டு நான் இருக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? இருக்கிறதே நான் மட்டும் எனும்போது. ஸோ சுயம் பிரகாசமாக நான் இருக்கும்போது எதையும் நான் மையமாக வைத்து இல்லை, சுயம் பிரகாசமாக அது மட்டுமே இருக்கின்றது
என்று எவன் ஒருவன் உரைக்கிறானோ அவன் பிரம்மானந்தத்தில் பிரம்ம உணர்வில் இருக்கின்றான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது.